நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடற்படையை சேர்ந்த 226 வீரர்களை ஆட்கொண்டது கோவிட். கொரோனா சிகிச்சை நிலையமாக மாறியது ஹோமாகம ஆதார வைத்தியசாலை. ஊரடங்கு தளர்விலும் கடைகளுக்கு பூட்டு. மீண்டும் தலை தூக்கும் டெங்கு கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பணிப்பு. வெள்ளை சீனிக்கான கட்டுப்பாட்டு விலை தளர்த்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 622 உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் இதுவரை 3 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய 21 மாவட்டங்களிலும் கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 250 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 134 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை இன்று வரையில் 235 கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு அறிவித்துள்ளது. இன்று மாலை வரையில் இனம் காணப்பட்ட 3 தொற்றாளர்களும் வெளிசர கடற்படை முகாமைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் நாட்டில் இனங்காணப்பட்ட 31 கோவிட் தொற்றாளர்களில் 21 பேர் கடற்படை வீரர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். වැලිසර නාවික හමුදා කඳුරේ අය මේ වන විට සම්පූර්ණයෙන් ශ්‍රී ලංකාවේ රෝගීන් 619ක් හඳුනාගෙන තියෙනවා. இந்த 21 கடற்படை வீரர்களில் 15 பேர் வெளிசர கடற்படை முகாமினுள் இனங்காணப்பட்டுள்ளனர். நேற்று இனங்காணப்பட்டவர்களில் 6 பேர் கடற்படை வீரர்களுடைய குடும்பத்தினராகவோ அல்லது அயலவர்களாகவோ உள்ளனர். ஏனைய 4 கோவிட் தொற்றாளர்கள் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என வைத்தியர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த நாட்களோடு ஒப்பிடுகையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளர்களாக பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களுடைய எண்ணிக்கை குறைவாகவே அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். இருப்பினும் தொற்றுடைய கடற்படை வீரர்களுடன் தொடர்பு வைத்திருந்த சாதாரண மக்களிடையே தொற்றுடையவர்கள் அதிகரிக்கலாமோ என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் தெரிவித்தார். எனவே சுகாதாரத்துறையோடு இணைந்து புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இது குறித்து அவதானத்துடன் செயற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஹோமாகம ஆதார வைத்தியசாலை கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ நிலையமாக முழுமையாக மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை இந்த வைத்தியசாலைகளில் சந்தேகத்திற்குரிய கோவிட் தொற்றாளர்களை சிகிச்சை பெற்று வந்தனர். COVID-19 ප්‍රතිකාර රෝහලක් විදියට අපි වෙනස් කරනවා. ආසාධිත වූ රණවිරුවන්ගේ ළඟින් ඇසුරු කරපු අයලුන් 184 දෙනෙකු පොම්පෙවඩු නිරෝධාන මධ්‍යස්ථාන වෙත රැගෙන යාමටත් கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்களுடன் தொடர்பை வைத்திருந்த 1ஆம் தரப்பு மற்றும் 2ஆம் தரப்பினர் தனிமைப்படுத்தப்பட்டு வருவதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதற்கமைய 184 பேர் பம்பை மடு தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முப்படையினரால் கண்காணிக்கப்படும் 32 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இதுவரை 3609 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிசர கடற்படை முகாமினுள் 148 பேர் கோவிட் தொற்றாளர்களும் வெளிசர கடற்படை முகாமினில் 148 கோவிட் தொற்றாளர்களும் முகாமுக்கு வெளியே 76 கோவிட் தொற்றாளர்களும் இனங்காணப்பட்டிருந்தனர். இதுவரை கடற்படையைச் சேர்ந்த 226 வீரர்கள் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் கொழும்பு நாரஹிம்பிட்ட பகுதியில் இனங்காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களை அடுத்து நாரஹிம்பிட்ட பகுதியிலிருந்து 69 பேர் தம்ஹின்ன தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ශ්‍රී ලංකා නාවික හමුදාවේ වීරෝදාර රණවිරුවන් 226 දෙනෙකු ආසාදනයට ලක්ව තිබෙනවා. நாராயண்பேட்ட தாப்பரை மாவட்ட பகுதியில் 2 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதை அடுத்து கொழும்பு நாராயண்பேட்ட தாப்பரை மாவட்ட பிரதேசம் தற்போது முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று டொரிண்டன் பகுதியில் அமைந்துள்ள தோட்ட பகுதி ஒன்றில் பண்டார்நாயக்க மாவட்ட பகுதியிலிருந்து வருகை தந்த நபரொருவர் கோவிட் தொற்றாளராக இனம் காணப்பட்டார். கொழும்பு ஹெவலோ கொழுங்கையிலும் நபரொருவர் தொற்றாளராக இனம் காணப்பட்டார். இவர் கொழும்பு மாநகர சபையின் சுத்திகரிப்பு பிரிவில் கடமையாற்றுபவர். இவர் பயணித்த வாகனத்தின் சாரதி பண்டார்நாயக்க மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்று சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாயசிங்க நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் கோவிட் தொற்று சங்கிலியுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பொலன்னறுவ தம்ஹின்ன தனிமைப்படுத்த நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் 75 பேர்
தமது தனிமைப்படுத்தல் காலத்தை பூர்த்தி செய்து மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் நேற்று வீடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக அக்கரைப்பற்று பிரதேசத்தில் முடக்கப்பட்டிருந்த ஒரு பகுதி 3 வாரங்களின் பின்னர் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று பிரதேசத்தின் தற்போதைய நிலையை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த குடும்ப அங்கத்தினர் 9 பேர் மட்டும் தமிழ் புலனறுவை இராணுவத்தினரின் பராமரிப்பு நிலையத்தில் இதுவரை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அக்கரைப்பற்றின் நிலைமை சுமூகமாக திரும்பி இருப்பதை அடுத்து நாங்கள் இன்று காலையிலிருந்து அக்கரைப்பற்றை சூழ நாங்கள் விட்டிருந்த அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி அந்த லாக்டவுன் எடுக்கப்பட்டு அக்கரைப்பற்று பிரதேசம் கிட்டத்தட்ட எமது கல்முனை பிராந்தியத்தின் சகல இடங்களும் இன்று பொதுமக்கள் இதேவேளை அவிசாவல யாஹெல்லவத்த வீதியில் வசிக்கும் 53 பேர் இன்று தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை சுகாதார சேவை பிராந்தியத்துக்குட்பட்ட பகுதிகளில் முப்படையைச் சேர்ந்த படையினர் தங்குவதற்காக 3 தனிமைப்படுத்தல் நிலையம் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பிரிவில் இதுவரை 158 பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கல்முனை வெஸ்லி உயர்தர பாடசாலையில் 74 பேரும், காஞ்சினங்குடா பகுதியில் அமைந்துள்ள கால்நடை பயிற்சி மையத்தில் 44 பேரும், கல்முனை பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் 40 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி சுகுணன் தெரிவித்தார். மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவிலானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 10 மணி வரையில் கொழும்பு மாவட்டத்தில் 155 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 63 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 41 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 47 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 16 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 20 பேரும், கண்டி மாவட்டத்தில் 13 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 12 பேரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் தலா 8 பேர் இனங்காணப்பட்டனர். மொன்றாகலை மாவட்டத்தில் 4 இனங்காணப்பட்டுள்ளனர். ஹம்பாந்தோட்டை, அம்பாறை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் தலா 3வரும், மாத்தறை மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் தலா 2வரும் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். திருகோணமலை, பொலன்னறுவை, மாத்தளை, மட்டக்களப்பு மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள 25 மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இதுவரை எந்தவொரு கோவிட் தொற்றாளர்களும் இனங்காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுடில்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 144 மாணவர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதுவரை மொத்தமாக 946 மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். නවදිල්ලි නුවර සිට ශ්‍රී ලංකන් ගුවන්යානයක් මගින් පුද්ගලයින් ශ්‍රී ලාංකිකයන් 144 දෙනෙකු අද දිනේදී ශ්‍රී ලංකාවට රැගෙනීමට නියමිතයි. ඒ රැගෙනෙන සියලු දෙනාම கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து சர்வதேச ரீதியான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இவர்களை நாட்டிற்கு அழைத்து வர இலங்கை அரசாங்கம் விசேட செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. இதன் பிரகாரம் கட்டங்கட்டமாக மாணவர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் 144 மாணவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு இந்தியாவின் புதுடெல்லிக்கு சிறப்பு விமானம் ஒன்று இன்று புறப்பட்டுச் சென்றது. இலங்கை ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான UL 1172 என்ற விமானமே இன்று காலை 9:10 மணி அளவில் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லி நோக்கி புறப்பட்டுச் சென்றது. குறித்த விமானம் 143 மாணவர்களுடன் மாலை 5 மணி அளவில் இலங்கைக்கு வந்தடைந்தது. இதேவேளை இந்தியாவின் பெங்களூரில் சிக்கி தவித்த 164 இலங்கை மாணவர்கள் நேற்று பிற்பகல் நாடு திரும்பினர். மொத்தமாக வெளிநாடுகளிலிருந்து 946 இலங்கை மாணவர்கள் இதுவரையில் நாடு திரும்பியுள்ளனர். இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்படும் இலங்கையர்கள் 21 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவதுடன் PCR பரிசோதனைகளுக்கு முற்படுத்தப்பட்டு வருவதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ශ්‍රී ලාංකිකයන් 144 දෙනෙකු අද දිනේදී ශ්‍රී ලංකාවට රැගෙනීමට නියමිතයි. ඒ රැගෙනෙන සියලු දෙනාම ශ්‍රී ලංකා යුද හමුදාව විසින් පවත්වා යනු ලබන පූනානී නිරෝධායන මධ්‍යස්ථාන වෙත නිරෝධායන සඳහා සම්බන්ධ කිරීමට නියමිතව තිබෙනවා.
கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் தவிர்ந்த 21 மாவட்டங்களில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் பல பிரதேசங்களில் கடைகளை மூடுவதற்கு வர்த்தக சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. கோவிட் தொற்றுடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் பலர் குறித்த பிரதேசங்களில் சுற்றித் திரிந்தமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கான ஊரடங்கு எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து ஏனைய 21 மாவட்டங்களிலும் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் பெரும்பாலான மாவட்டங்களில் தமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள மக்கள் குறைந்த அளவானோரே ஈடுபட்டதையும் பல பிரதேசங்களில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. நாவலப்பிட்டிய, அனுராதபுரம், குளியாப்பிட்டிய போன்ற பிரதேசங்களில் கடைகள் மூடப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. கோவிட் தொற்றுடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் பலர் இப்பிரதேசங்களில் சுற்றித் திரிந்தமையால் இவ்வாறு கடைகளை மூட தீர்மானித்ததாக வர்த்தக சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் தேசிய அடையாள அட்டையில் இறுதி இலக்கம் 5 அல்லது 6 இருப்பவர்களேயே இன்று அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த நடைமுறையை பெரும்பாலானவர்கள் பின்பற்றவில்லை. அதேபோல் பொது போக்குவரத்தின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என விடுக்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களையும் பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கவில்லை. ஒரு சில அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் உரிய வகையில் நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்தது. மேலும் இம்மாவட்டங்களுக்கு மீண்டும் இரவு 8 மணிக்கு ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட உள்ளது. மீண்டும் மே 1 வெள்ளிக்கிழமை வரை இம்மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணி முதல் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை மட்டுமே அமுலில் இருக்கும். தேசிய அடையாள அட்டையில் இறுதி இலக்கம் 7 அல்லது 8 இருப்பவர்களையே நாளைய தினம் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல மாவட்டங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 554 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 159 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 41,557 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 10,719 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. களுத்துறை ரஜவத்த பகுதியில் முகக்கவசத்தில் ஹெரோயின் போதைப் பொருள் கடத்திய ராணுவ சிப்பாய் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த ஹெரோயின் போதைப் பொருள் சுமார் 1,50,000 ரூபாய் பெறுமதியானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாறையில் சட்டவிரோதமான முறையில் மதுபான வகைகளை விற்பனை செய்து வந்த இருவர் கைதாகியுள்ளதாக அம்பாறை மாவட்ட மதுவரி அத்தியட்சகர் என் சுசாதரன் தெரிவித்துள்ளார். உற்பத்தி செய்யப்பட்ட வடிசாராயங்கள் பெருமளவில் எங்களுக்கு பிடிபடக்கூடியதாக இருக்கின்றது. சம்மாந்துறை வில்லினி அடி பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். பத்தனை மவுண்ட் பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி செய்யும் பொழுது சுற்றி வளைப்பு ஒன்றினை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்துள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசார் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 45 லிட்டர் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஆகியன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஹட்டன் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பொது சுகாதார அதிகாரிகள் சோதனை நடத்தியதுடன் கண்காணிப்பிலும் ஈடுபட்டனர். இதன்போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாமல் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அத்தியாவசிய தேவைகளுக்காக ஊரடங்கு அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ள நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை மீள புதுப்பிக்க தேவையில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன கருத்து தெரிவித்துள்ளார். அதேபோல ஏனைய சாதாரண நபர்கள் கட்டாயம் அனுமதி பத்திரம் பெற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். සාමාන්‍ය අය නිර්නීති බලපත්‍ර ලබා ගැනීමට අවශ්‍යයි. දැනට අත්‍යවශ්‍ය සේවාවන් සඳහා தனிநபர்கள் கட்டாயம் அனுமதி பத்திரம் பெற வேண்டும். போலீஸ் தலைமையகம், போலீஸ் பொறுப்பதிகாரிகள், போலீஸ் நிலையங்கள் ஊடாக அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் ஊரடங்கு அனுமதி பத்திரம் பெற்றுக் கொண்டவர்கள் உங்கள் அனுமதி பத்திரங்கள் நாளையுடன், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது என்றால் நீங்கள் அதனை மே மாதம் 30ஆம் தேதி வரை பாவிக்க முடியும். புதிதாக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ள தேவையில்லை. අත්අඩංගුවටගත් පුද්ගලයින් අතර 25,000කට ආසන්න පුද්ගලයින් සංඛ්‍යාවක් අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. නීති විරෝධී මත්පැන් පෙරීම கைது செய்யப்பட்டவர்களில் 25,000க்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்கள். அதேவேளை 9,200க்கும் அதிகமானவர்கள் போதைப் பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் 41,200 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் சுமார் 35,000 பேர் போதைப் பொருள் சம்பந்தமாகத்தான் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் பிரியர்கள், கஞ்சா போன்ற போதைப் பொருள் பாவனையாளர்கள் தொடர்பில் மக்கள் அவதானமாக
இருக்க வேண்டும். அத்தோடு அவர்கள் தொடர்பில் தகவல்களை தருமாறும் வேண்டுகின்றோம். ඒ පිළිබඳව අවශ්‍ය තොරතුරු ලබා දෙන්න විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී ඔබේ සහයෝගය බලාපොරොත්තු වෙනවා. செய்திகள் தொடர்கின்றன. கோவிட்-19 அச்சம் காரணமாக 16 நாட்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு மெனிங் மரக்கறி சந்தை மொத்த விற்பனையாளர்களுக்காக மட்டும் இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளை சீனி 1 கிலோவின் அதிகபட்ச சில்லறை விலை 100 ரூபாய் என 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்றைய நாள் நிலவரப்படி சீனி 1 கிலோவின் மொத்த விற்பனை விலை 112 ரூபாய் என்பதோடு சில்லறை விற்பனை விலை 120 ரூபாய் முதல் 125 ரூபாவாக அமைந்துள்ளது. கோவிட்-19 அச்சம் காரணமாக கடந்த 12ஆம் தேதி முதல் நேற்று வரை மூடப்பட்டிருந்த கொழும்பு மெனிங் மரக்கறி சந்தை 16 நாட்களுக்கு பின்னர் இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. இனிவரும் நாட்களில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அதிகாலை 4 மணி முதல் நண்பகல் 1 மணி வரைக்கும் மொத்த வியாபாரிகளுக்காக மட்டுமே திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மெனிங் மரக்கறி சந்தை முழுவதுமாக கிருமி அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மெனிங் சந்தை தலைவர் தெரிவித்துள்ளார். மொத்த கொள்வனவாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவே சந்தையை திறக்கின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வெள்ளை சீனி 1 கிலோவின் கட்டுப்பாட்டு விலையானது 100 ரூபாய் என கடந்த 2018ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. கோவிட் அச்சம் காரணமாக உலக நாடுகளில் டாலரின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் இறக்குமதிக்கான செலவு, போக்குவரத்து செலவு என்பன அதிகரித்துள்ளதால் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கான வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பில் இன்று 1 கிலோ சீனியின் மொத்த விற்பனை விலை 112 ரூபாய் என்பதோடு 1 கிலோ சீனியின் சில்லறை விலை 120 ரூபாய் தொடக்கம் 125 ரூபாவாக அமைந்துள்ளது. இதேவேளை ஏனைய பகுதிகளில் சீனி 1 கிலோவானது 125 ரூபாய் முதல் 130 ரூபாவாக சில்லறையாக விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக திட்டம் ஒன்றினை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி ஆலோசனை வழங்கியுள்ளார். நாட்டில் டெங்கு நுளம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மழையுடனான காலநிலை ஆரம்பித்துள்ளதால் நாட்டில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என சுகாதாரத்துறை எதிர்வு கூறியுள்ளது. இதற்கான முன்கூட்டிய ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். குறிப்பாக நகர்ப்புறங்கள் மற்றும் மக்கள் சண்டை நெரிசல் கூடிய பிரதேசங்களில் கடந்த ஆண்டு டெங்கு நோயாளர்கள் அதிக அளவில் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆண்டின் நடுப்பகுதியான மே தொடக்கம் ஜூலை வரையான காலப்பகுதி தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழைக்காலம் மற்றும் அக்டோபர் தொடக்கம் ஜனவரி வரையிலான காலப்பகுதிகளில் நாட்டில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டுள்ளதை தரவுகளில் இருந்து அறியக்கூடியதாக உள்ளது என அமைச்சர் இன்று சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போது நாட்டில் கோவிட்-19 அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைவரும் செயற்படுகின்ற போது டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் பாரதூரமான நிலையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என இக்கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு டெங்கு தாக்கம் காரணமாக நாட்டில் 1,00,000 வரையிலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இம்முறை இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக திட்டம் ஒன்றை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக சுகாதார பிரிவின் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் அச்சுறுத்தலால் இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ள கட்டிட நிர்மாணங்கள் இடம்பெற்ற பகுதிகள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. ඉදිරියේදී වර්ෂාන කාලය එළමෙනවා. මේ වැස්සෙන් පස්සේ බොහෝ වෙලාවට ලංකාවේ තියෙන இடைக்கால கணக்கு அறிக்கை ஒன்றை நிறைவேற்ற உதவி செய்யாதவர்கள்தான் இன்று நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்ட முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டுமா என்ற விவகாரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் SB திசாநாயக்க வெளியிட்ட ஒரு கருத்துக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பதில் வழங்கியுள்ளார்.
පාර්ලිමේන්තුව කැඳවන්නයි කියන ഘോഷාව තුල වෙනත් අරමුණු රාශියක් තියෙනවා. සමහරව හිතනවා 2018 අක්තෝබර් මාසේ දින 52 ආණ්ඩුව மீண்டும் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சொல்கின்ற கருத்துக்கு பின்னால் வேறு சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. 2018 அக்டோபர் 52 நாட்கள் அரசாங்கத்தை போன்று நீதிமன்றத்துக்கு சென்று எதையாவது செய்ய முயற்சிக்க முடியும் என்று சிலர் நினைக்கின்றனர். தெளிவாக சொல்கின்றோம், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் யாப்பின்படி சரியான முறையில் பணியாற்றியுள்ளார். அதனால் அப்படி செய்ய முடியாது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். உறுதியுடன் தான் இந்த கருத்தை முன்வைக்கின்றனரா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை கண்டோம். இடைக்கால கணக்கறிக்கையில் நிதி பற்றாக்குறை வந்தபொழுது நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ முன்வைத்த இடைக்கால நிதி அறிக்கைக்கு ஒப்புதல் தர முடியும் என்று சொன்னாலும் கடன் வீதத்தை அதிகரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ඉදිරිපත් කරපු අතුරු අයවැය ප්‍රාග්ධන සහ පුනරාවර්තන වියදම් ප්‍රමාණය අනුමත කරන්න සූදානම් වුවත් ණය සීමා වැඩි කරන්න සූදානම් වුණේ නැහැ. ඒ ආකාරයෙන් තමයි ඒකට අකුල් හෙළුවේ. පාර්ලිමේන්තුව අන්තිම දවසේ හැසිරිච්ච හිරිකිත විලාසය තමුන්නාන්සලා අපි සියලු දෙනාම දැක්කා. நாடாளுமன்ற இறுதி கூட்டத்தில் எப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படவுள்ள கடன்களை மீள செலுத்துவதற்குத்தான் நாம் முழுமையாக நிதி அறிக்கை ஒன்றை முன்வைத்தோம். பில்லியன் கணக்கில் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. இதனை கொடுக்கத்தான் நாம் முயற்சித்தோம். இதனை செய்ய இடம் கொடுக்காதவர்கள் தான் இன்று நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு சொல்கின்றனர். 104 ගාණක් තිබ්බා. මේ මුදල් ටික ගෙවන්න තමයි අපි උත්සාහ කරේ. ඒක කරන්න ආධාර නොකරපු මේ අය තමයි කියන්නේ பார்லிமென்ட் கැඳවන්න කියලා. 5000 ரூபாய் ஐயா 1.5 மாதம் ஆகிவிட்டது, சென்று சேரவில்லையே என்று கேட்டால் பதில் இல்லை. உலக நாடுகளிலிருந்து நிதி உதவிகள் கடன்கள் வருகின்றன, என்ன ஐயா ஆட்சி என்று கேட்டால் பதில் இல்லை. நாங்கள் இந்த கேள்விகளை எல்லாம் ஊடகங்கள் மூலமாக கேட்டால், பத்திரிகையில் எழுதினால், சமூக ஊடகங்கள் எழுதினால் இந்த அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு கிடையாது என்பது எங்களை விட அவர்களுக்கு தெரியும். ஆனால் பாராளுமன்ற சபை அப்படி அல்ல. அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் பதில் கூறியே ஆக வேண்டும். அதுதான் சட்டம், விதி. பாராளுமன்றம் வேண்டாம் என்கிறார்கள். ஓடோடி சென்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கண்டு, ஐயா சாமி என்ன காரணத்தை கொண்டும் பாராளுமன்றத்தை கூட்டி விடாதீர்கள் என்று அவர் தலையை கழுவுகிறார்கள். எஸ்பி திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எருமை மாடுகளுடன் சென்று வேலை செய்ய தான் தயாரில்லை என்று கூறுகிறார். எஸ்பி கொண்டு கூற விரும்புகின்றேன், உடனே வீட்டுக்கு சென்று கண்ணாடியில் முகத்தை பாருங்கள், அங்கே காட்டெருமை தெரியும். அதன் உங்கள் முகம். உண்மையிலே எஸ்பி திசாநாயக்க போன்றவர்களுக்கு கடந்த பாராளுமன்றத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. காரணம், கடந்த பாராளுமன்றத்தில் அவர் தெரிவு செய்யப்படவில்லை, தோல்வி அடைந்தார். அதன் பிறகு அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்ற பழைய கிராம சேவகரை ஏமாற்றி பாராளுமன்றத்துக்கு வந்து அமைச்சரைக்கு வந்து பதவி வைத்தார். ஆகவே எஸ்பிக்கு இந்த தேர்தலுடன் அரசியல் அஸ்தமனமாகிறது கூற விரும்புகிறேன். செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். கொரோனா பாதிப்பால் பலியானவர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 1000ஐயும் கடந்துள்ளது. அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 73 பேர் பலியாகியுள்ளனர். இதனிடையே தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் நாளை முதல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு முன்பிருந்த நிலையே தொடரும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் 1007 பேர் கொரோனா வைரஸால் உயிரிழந்துள்ளனர் மற்றும் இதுவரை 31,332க்கும் அதிகமான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் அங்கு 73 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் இது ஒரு நாளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் மிகப்பெரிய அதிகபட்சமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா பரவல் தீவிரமாக இருந்ததால் அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் ஆகிய இடங்களில் தீவிர ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டது. இன்று இரவோடு இந்த தீவிர ஊரடங்கு முடிவுக்கும் வரும் நிலையில் நாளை முதல் அனைத்து பகுதிகளிலும் முன்பிருந்த நிலையை தொடரும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு ஏதுவாக நாளை மட்டும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கடைகளுக்கு செல்லும் போது நிதானமாகவும் முகக்கவசங்களை அணிந்தும் செல்ல வேண்டும் என அரசு எச்சரித்துள்ளது. நியூயார்க் நகரில் கொரோனாவுக்கு எதிரான போரில் முன்வரிசையில் நின்று போரிட்ட வைத்தியர் லோர்னா எம்ஃபரின் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அமெரிக்க மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான தடுப்பு பணியில் ஈடுபடும் வைத்தியர்களில் பெரும்பாலானோர் மன உளைச்சலுக்கு உள்ளாவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நியூயார்க் மாகாணத்தின் அவசர சிகிச்சை பிரிவு வைத்தியர் லோர்னா எம்ஃபரின் கொரோனா நோயாளிக்கு சிகிச்சை அளித்த பின் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அமெரிக்க மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நியூயார்க் நகரத்தில் உள்ள மன்ஹாட்டன் வைத்தியசாலையில் கொரோனா நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. சிகிச்சையிலிருந்து வந்த அவர் சுமார் 1.5 வாரங்களில்
நாட்களிலேயே தொற்றிலிருந்து மீண்டு வந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதை நியூயார்க் நகர போலீசாரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனிடையே அமெரிக்காவை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் தொற்றால் இதுவரை 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 59,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 1 மில்லியன் மக்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கு மலாவி அவசர பண பரிமாற்ற திட்டத்தை தொடங்கவுள்ளது. தகுதியான குடும்பங்களும் நாட்டின் குறைந்தபட்ச ஊதியம் பெறுபவர்களும் 35,000 மலாவி குவாச்சா அதாவது $40 மாதாந்த கட்டணத்தை மே மாதத்தில் தொடங்கி மொபைல் பண பரிமாற்றம் மூலம் பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி பீட்டர் முத்தாரிகா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் நிவாரண உதவித் தொகையாக மலாவிக்கு $37 மில்லியன் தருவதாக கடந்த வாரம் உலக வங்கி ஒப்புதல் அளித்தது. மலாவியில் கோவிட்டினால் 36 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் தாக்குதலுக்கு ஆளான ஒரே ஒரு நபரும் குணமடைந்ததை அடுத்து கொரோனா பாதிப்பு இல்லாத நாடாக யெமன் மாறியுள்ளது. யெமனில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் உள்நாட்டுப் போரால் அந்நாட்டின் சுகாதார அமைப்பு கிட்டத்தட்ட அழிந்துவிட்டது. எனவே பெருந்தொற்றுக்களை சமாளிக்கும் திறன் அந்நாட்டுக்கு இல்லை என்பதால் கொரோனா வைரஸை நாட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்க தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அதை மீறியும் கொரோனா அங்கு நுழைந்துவிட்டது. அந்நாட்டில் 60 வயது முதியவருக்கு கடந்த 10ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. எனினும் தீவிர தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கப்பட்டது. இந்நிலையில் யெமனில் கொரோனா தொற்றுக்கு ஆளான ஒரே ஒரு நபரும் அதில் இருந்து மீண்டு குணமடைந்து விட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு இல்லாத நாடாக யெமன் மாறியுள்ளது. கொரோனா தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை என்றால் அடுத்த ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவது கடினம் என ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு நடக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா காரணமாக அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் 13,736 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. அங்கு இதுவரை 394 பேர் பலியாகியுள்ளனர். இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.